மட்டும் ஆண்கள் தரப்பில் பேசுகிறாங்க, 4 பேர் வந்து பெண்கள் தரப்பில் பேசுகிறாங்க. பெண்கள் தரப்பில் பேசுகிறவங்க சிவகுமார் சார், கேஜிஎஸ் சார், பாபு சார், உமா முத்தையாவா மேடம். ஆண்களில் வந்து கிருஷ்ணவேணி, தென் வாணி புவனா மேடம், புவனா மேடம் அண்ட் உமாசங்கர் அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு கடைசி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் வேர்டிக். யார் வேணால், இது வந்து காமன் சோஷியல் காஸ்ட், அதனால் யார் வேணால் எது வேணால் சொல்லலாம். ஃப்ரீ டு டெல் எனிதிங். ஓகே, தேங்க்யூ. முதல்ல வந்து பெண்கள் அப்படின்ற இதுல தலைப்புல வந்து செல்வம் சார் பேச போறார். எடுக்கிறப்ப இந்த டாபிக் எடுக்கிறப்பே தெரியும் இது வின்னிங் டாபிக்னு. ஒன்றும் இல்லை, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஜஸ்ட்டு விழா காலங்களில் வந்து சிறப்பமைப்பது பெண்களா ஆண்களான்னு இது ஒரு பெஸ்ட்டு குழு ஃபங்க்ஷன் நடுவர் அவர்களே. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அதே மேடம் கிருஷ்ணவேணி மேடம் தான் வந்து இந்த ஃபுல் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க ஆப்பன் சைடு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கே தெரியும், ரிசல்ட் தெரியும், இருந்தாலும் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய லீடு உமாசங்கர் சார் இன்னைக்கு நீங்கள் மிதிலம் குரூப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாராகிராஃப் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஐ திங்க் மீனா மேடம் நினைக்கிறேன், மீனா மேடம் வந்து மிட் நைட்டு வரைக்கும் பசங்களுக்கு பயங்கர ட்ரைனிங்கு அப்படின்னு அங்கேயே வந்து பெண்களை சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஏன் அங்கிட்ட உட்காந்துருக்காருன்னு தெரியல எனக்கு. அவர் ரிசல்ட் தெரிஞ்சு உட்காந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. இதை பற்றி சொல்ல தேவையில்லை. எல்லா ஃபங்க்ஷனும் அவங்க தான் லீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் தெரியும் ரிசல்ட்டு. சரி, வேற வழி இல்லை. இந்த எலெக்ஷன்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, சுயேட்சை வேட்பாளர், அவங்களுக்கு நல்லா தெரியும் தோற்றுருவாங்க, இருந்தாலும் நிற்பாங்க. அந்த மாதிரி பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் நண்பர்கள் சரி சரி நம்ம ஈவன் எனக்கு அந்த நம்மளுடைய ஓல்டன் டேஸ் மெமரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தீபாவளி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை எங்கள் ஊரில் நடக்கிற சித்திரத்துலா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எனக்கு ஞாபகம் வருது மெயினாக எங்கள் அம்மா, என் தங்கச்சி, அவங்க தான் வந்து மெயின் லீட் ரோல் எடுத்து அந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கிறதுக்கு பயங்கரமாக பாடுபடுவாங்க. ரெண்டாவது இந்த காலையில் எந்த ஒரு ஈவன் நம்ம மிதிலம் எடுத்துக்கோங்க, மிதிலத்தில் வந்து எல்லா ஃபங்க்ஷன் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நான் வந்து டீமில் இருந்திருக்கேன். இங்கே நடக்கிற பொங்கல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நியூ இயர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதை வழி நடத்துறது வந்து பெண்கள் தான். அவங்க வந்து 1 month 2 months முன்னாடியே அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி கிட்ஸுகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்து பயங்கரமாக நம்ம இப்போ நல்ல பெண்கள்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் எக்ஸிக்யூஷன் எதுவும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு இந்த டாபிக் எடுக்கிறப்ப நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி என்ன வின்னிங் சைடு. வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் நன்றி. செகண்ட் ரவுண்டில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ. ரொம்ப அழகாக பேசின செல்வகுமார் சார். நம்மளெல்லாம் வந்து பெண்களை தூக்கி வச்சு பேசிட்டாரு. இனி ஆண்கள் பக்கத்தில் பேசுறதுக்கு மேடம் கிருஷ்ணவேணி மேடம் வர்றாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராமில் நான் எந்த இருக்கிறேன்னு தெரியாது. லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் வரும்ல, நிலை வித்வான் வீணை வாசிக்கிறாருன்னு, அது மாதிரி ஒரு வீணை வாசிக்கிறதுக்கு வந்து உப்புமா பண்ணுற மாதிரி வந்துட்டேன். இருந்தாலும் நல்ல டாபிக், நல்லபடியாக இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு கை குறைஞ்ச உடனே டக்குன்னு வந்து இங்கே உட்காந்து இவர் சொன்னார் சார், செல்வகுமார் சார் சொன்னார், கரெக்டு தான். எல்லோரும் அப்படியே தோற்று போயிடுவீங்க, தோற்று போய் தெரிஞ்சே உட்காந்துருக்கீங்கன்னு. சார், இந்த எலெக்ஷன்லாம் நடக்கும்போது ஓட்டிங் நடக்குது, இந்த ஓட்டிங் நடக்குது, அப்போல்லாம் எல்லோரும் ஆஹா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அந்த கட்சியெல்லாம் உட்காந்துருக்கோம். கடைசியில் பார்த்தா ஜெயிக்கிற கட்சி வேறையாக கூட இருக்கலாம் சார், நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி காலகட்டம் மாறிட்டு வருது. இவர் சொல்கிறது வந்து பாசிட்டிவாக சொன்னார். இப்போ ப்ரெசென்ட்டில் இத்தனை லேடிஸ் வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா
அங்கே வீட்டில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு வாசல் வரவங்களுக்கு பெல் அடித்து வாங்கி ஸ்விக்கியில் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணுறீங்க, சரிம்மா நானே ஆர்டர் பண்ணுறேம்மா நானே வாங்கி தரேன்னு சொல்கிற ஹஸ்பண்ட்ஸ் தான் இப்போ இருக்காங்க. இந்த காலகட்டம் மாறி போயிடுது. அதனால வந்து ஆண்களோட ஒரு அசிஸ்டன்ஸோ ஒரு ஹெல்ப்போ இல்லாமல் லேடிஸால் இந்த அளவுக்கு வர முடியாது. ஸோ எல்லாருக்கும் பின்னாடியும் வீட்டில் வந்து ஹஸ்பண்டோ அப்பாவோ யாரோ இருக்காங்க. அதனால தான் அவங்களால இவ்வளோ தூரம் முன்னால் வர முடியாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அதனால் வந்து கட்டாயமாக ஒரு இந்த காலத்தில் பண்டிகைகளை கொண்டாடுறதே பெரிய சிரமமான விஷயமா இருக்குது. ஏன்னா ரெட்டை குதிரையில் பயணிக்கிறாங்க லேடிஸு. அந்த உங்கள் சைடில் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அதை மீறி எல்லாமே கொண்டாடுறதுக்கு அவங்க உதவி பண்ணி பின்னாடி வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது அந்த திட்டத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு வீட்டில் தமாஷா சொல்லுவாங்க. அந்த நவராத்திரி அவர் சொல்கிற காலகட்டத்துக்கு நான் போயிடுறேன். நவராத்திரினா இப்படிலாம் ஸ்டெப்பெல்லாம் கிடையாது, ஒரு படிப்படியாக கட்டி கட்டி அப்படி தான் வைப்பாங்க. எல்லாம் படியில் எல்லாம் போயிடும். இவரோட பெஞ்சு ஸ்டூலு வேஷ்டி எல்லாமே போயிடும். எல்லாத்துக்கும் சரி சரின்னு ஒத்து வச்சு சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி போடுற உப்புமாவில் உப்பே இல்லாட்ட கூட சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு திறம்பட பாராட்டுற அந்த ஆண்களை மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் ரெண்டுமே பரஸ்பரம்ங்கிறதெல்லாம் வாஸ்தவம், 50-50ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்களோட பங்கு கூடுதலாக இருக்குங்கிறத நான் நிறையா பார்க்குறேன், கண்கூடாக பார்க்குறேன். இப்போ கூட இப்போ என் பையன் வீட்டில் இருப்பான், அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத டேபிள் மேலே வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுறேன், தேய்ச்சி வைக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. இல்லாட்டா இப்படி வந்து நிற்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ என்னோட கட்சிக்கு சார்பாக பலம் சேர்த்து விட்டேன். தேங்க்யூ. கிருஷ்ணவேணி மேடம் அழகாக பேசினாங்க. ஒவ்வொரு பெண்ணின் முன்னேற்றத்திற்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்றத அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. இனி அடுத்து வந்து கேஜிஎஸ் சார் வரப்போகிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எல்லாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்தாலே கம்பீரமாக இருக்காரு. அதனால் பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா நிறைய பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு 3 ஆண்களும் ஆண்களை பற்றி பேசுகிறதுக்கு 3 பெண்களும் இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அது வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது இல்லைங்களா? அதனால நான் பெண் பக்கம் போயிட்டேன் நான். ஏன்னா ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஷோவில் வர்ற ஒரு விஷயம், சோறு முக்கியம் இல்லையா? என் வீட்டுக்காரமாக சோறு போடணும் எனக்கு, இல்லைன்னா போட முடியாது. அதனால் ஓகே ஜோக் சார். பெண்கள் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு விழாவோ இல்லை பண்டிகையோ சிறப்பாக அமைகிறதுக்கு யார் காரணம், பெண்களா ஆண்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து தான் அந்த விழாவை வந்து நல்லா பண்ணணும், பண்டிகையை நல்லா கொண்டாடுவாங்க. ஆனாலும் பெண்களோட பங்களிப்புனால தான் ஒரு பண்டிகையோ விழாவோ ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடலில் முதல் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இவனுக்கு இணைய எந்த ஒரு தெய்வமும் கிடையாது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த சிவனை அடிமுடி அளந்த ஆண் தெய்வங்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடுறாங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த சிவனோட முடியில போய் கம்பீரமா உட்கார்ந்தது பெண் தெய்வமான கங்கை. அப்போ பெண் சிறப்பா ஆண் சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா பெண் தான். பெண்ணு தான் எப்பவுமே ஒரு இடத்துல டாமினேட் பண்ணியிருப்பாங்க, பெண்கள் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த மேடையில் பார்த்துருப்போம், எத்தனை குழந்தைங்க அலங்காரம் பண்ணிட்டு தெய்வ சொரூபமாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம் நாங்கள். யாராச்சும் ஒரு பிள்ளையோட தகப்பனார் அந்த குழந்தைக்கு ஜோடிச்சு விட்டாங்களான்னு கேட்டு பாருங்க, கிடையாது. அப்போ இன்னைக்கு இந்த பண்டிகை இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ பாராட்டினமே அந்த பிள்ளைங்களை எல்லாம். அந்த பிள்ளைங்களை இவ்வளோ பாராட்டினப்போ அந்த பிள்ளைங்களுக்கு பின்னால் நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாயாராக இருக்கும், அவங்களோட பாட்டியாக இருப்பாங்க, அவங்களோட அக்காவாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டு அத்தையாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டு மாமா இருந்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும்? கண்டிப்பாக இருக்காது. அவங்க அப்பாவே பண்ணியிருக்க மாட்டார், அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டு மாமா வந்து அவங்களுக்கு ஜோடிச்சு விட்டுருப்பார். அதனால் எந்த ஒரு விழாவுக்குமே பண்டிகைக்குமே கண்டிப்பாக பெண்கள் தான் காரணம். நவராத்திரி கொண்டாடுறோம். 9 ராத்திரியும் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து நவராத்திரி. ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி. எத்தனை பேர் நம்ம வந்து கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. போகிறோம், சிவனுக்கு அபிஷேகம் பார்க்குறோம், அலங்காரம் பார்க்குறோம், வீட்டுக்கு வந்து தூங்கிடுவோம், இல்லை முழிச்சிட்டு இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் 9 ராத்திரியும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனுக்கு அம்பாளுக்கும் தான் நவராத்திரியாக கொண்டாடுறது. அப்போ யார் அங்கே நிற்கிறாங்க? பெண்களா ஆண்களா? பெண்கள் தான் நிற்கிறாங்க.
தீபாவளி வரப்போகுது இன்னும் ஒரு 30 நாள் 20 நாளைக்கு அப்புறமா. தீபாவளிக்கு முதல் பக்கத்து வீட்டில் இருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி, முதல் என்கொயரி என்னவா இருக்கும் அப்படின்னா, கங்கா ஸ்நானம் ஆச்சா? யாராவது சிவன் ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறாங்களா? கிடையாது. கங்கா ஸ்நானம் ஆச்சா? கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சாங்கிறதுக்கு அந்த வெந்நீர் வச்சு கொடுக்குறதுலேருந்து புத்தாடைகளை மஞ்சள் தொட்டு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் யார் பண்ணுறாங்க? அப்பாவை வந்து பண்ணுறாரு? கிடையாது. அம்மா பண்ணுவாங்க, பாட்டி பண்ணுவாங்க, அக்கா பண்ணும். என் வீட்டில் அப்படி தான், எல்லார் வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அம்மா தான் காலையில் எழுந்து வெந்நீர் வச்சு, நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், இன்றைக்கெல்லாம் கீசர் ஆன் பண்ணோன்னா வெந்நீர் வந்துடும், அது வேறு விஷயம். 40 வருஷத்துக்கு முன்னால் பெரிய பானையில் தண்ணி வச்சு சுட வச்சு ஒரு 3:30 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க. எழுந்து வெந்நீர் வச்சு ஒவ்வொரு பிள்ளைங்களாம் தட்டி எழுப்பி விடுவாங்க. தீபாவளி தீபாவளி விடிஞ்சா தீபாவளி, எழுந்துருங்க, விடிஞ்சா தீபாவளி, பச்சனை சாப்பிடணும், புது சட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீபாவளி சிறப்பாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. எந்த வீட்டிலாவது தகப்பனாரோ தாத்தாவோ பிள்ளைங்களை எழுப்பி விட்டு விடிஞ்சா தீபாவளி பட்டாசு போடலான்னு சொல்கிறாங்களா? கிடையாது. ஏன்டா பட்டாசு போட்டு உயிரை வாங்குற, இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, பெண்கள் அம்மாவும் அக்காவும் பாட்டியும் தான் எழுந்துரு விடிஞ்சா தீபாவளி வெடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து அவங்க சிறப்பாக இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் 4 பேரையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஆண்களுக்கு எப்படி வக்காலத்து வாங்க போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் பாருங்க. நாங்கள் 4 பேரும் நடுவரே பெண்ணுங்க. இந்த பட்டிமன்றம் வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நடுவரே ஒரு பெண். அவங்க தான் எங்களெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் எங்களோட அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தான். ஆனாலும் உங்களை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நடுவர் அவர்களே, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் பெண்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்களும் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேஜிஎஸ் சார் வந்து இது ஓட்டு சேர்க்குறாரு பெண்களுக்குன்ட்டு. அதே மாதிரி நடுவரையும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, கட்டாயமாக வந்து பெண்களுக்கு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. நடுவரோட பேச்சை கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அது ஆண்களா பெண்களான்னு கடைசியில் நான் சொல்லுவேன். அதனால் இப்போதைக்கு வந்து அடுத்தது பேச போகிறது வந்து பூனா மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்கள் தான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து, நம்ம எதிரணியில் பேசின முதல்ல செல்வா சார் இருக்கார். அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த ஃப்ளாட்டில் ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ணார்னா உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து போட்டுருவார். ஸோ இந்த ஹெல்ப்பை அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது